ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டு கிச்சன். நான் உங்கள் ஜிஎஸ்பி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம மாட்டு சாணம், பச்சை சாணம், அதை நம்ம எப்படி நம்ம செடிகளுக்கு உரமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பச்சை எருவாக நம்ம அதை யூஸ் பண்ணால் அதனால் என்னென்ன கெடுதல்கள் ஏற்படும், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நம்ம நார்மலாக நீங்கள் எங்கேருந்து பச்சை மாட்டு சாணம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதை நம்ம நேரடியாக அப்படியே பயன்படுத்தக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை எருவில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா மீத்தேன் கேஸ் இருக்கும், அதே நேரம் சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் இதை நேரடியாக நம்ம செடியில் யூஸ் பண்ண நேரம் பார்த்திங்கன்னா ஹீட்டு ஜென்ரேட் ஆகி அந்த செடி பட்டு போகும். அது மட்டும் இல்லை, இந்த இதில் நிறைய நுண்ணுயிரிகள் இருக்கும். அந்த நுண்ணுயிரிகள் பச்சை சாணத்தில் இருக்கிற நுண்ணுயிரிகள் செடிக்கு எதிரானது. ஸோ இதை நீங்கள் நேரடியாக செடிக்கு பயன்படுத்த நேரம் பார்த்திங்கன்னா அந்த செடிகளோட வேர்களை இந்த இதிலேருந்து வரக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால செடி சீக்கிரமே செத்து போயிடும். நீங்கள் உரம் வச்சிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த மாதிரி வச்சாச்சுன்னா அது செடிக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை என்ன ஒரு விதத்தில் நம்ம சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா, இந்த பச்சை எருவை நீங்கள் உங்களோட செடிகளில் யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த தென்னை மரத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த காண்டாமிருக வண்டு இருக்கும், அது நிறைய ஓட்டை போட்டு வச்சுட்டு போகும். அந்த மாதிரி வண்டுகள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பச்சை சாணம் போட்டிருக்க அந்த இதில் பார்த்திங்கன்னா முட்டை போட்டு வச்சிரும். ஸோ அதனால் இந்த காண்டாமிருக வண்டு நம்மளுக்கு செடிகளில் அந்த வேர்களை தாக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு முறை பார்த்திங்கன்னா, நீங்கள் பச்சை சாணம் தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் முதல்ல மக்க வைக்கணும் அல்லது காய வைக்கணும். ஸோ காய வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக இது பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய இதில் 2 மூட்டைகளில் நான் சாணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சாணம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் ஏற்கனவே மக்கி போனது. இது பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த சாணத்தையும் நம்ம பயன்படுத்த நேரம் உங்களுக்கு இந்த காண்டாமிருக வண்டு பிரச்சனை வருது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வாங்கிட்டு இந்த எருவை முதல்ல நல்ல வெயிலில் காய வைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இது நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த காண்டாமிருக வண்டதோட அந்த புழுக்கள். இது பார்த்திங்கன்னா அந்த காண்டாமிருக வண்டு முட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உரம் எங்கே நீங்கள் கொட்டி வச்சுருக்கீங்களோ, செடியில் போட்டிருக்கீங்களோ, அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் தோண்டி பார்க்க நேரம் இந்த மாதிரி அந்த புழுக்கள் அது உள்ளால் இருக்கும். ஸோ இந்த புழுக்கள் என்ன ஆகணும்னா நம்ம செடிகளை ஃபுல்லாகவே அந்த வேர்களை சேதப்படுத்தி அதை சாப்பிட்றோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் ஏற்கனவே வாங்கிட்டு வந்திருக்க இந்த எருவை முதல்ல வெயிலில் ஒரு வாரத்துக்கு நல்லா காய வைக்கணும். ஸோ அது இது இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓரளவுக்கு மக்கின எரு. ஸோ நீங்கள் பச்சை சாணமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் நீங்கள் அதை காயப்பட வேண்டியது வரும். அதே போல் அதுக்கப்புறம் சில ப்ராசஸ் பண்ணணும். அது என்ன ப்ராசஸ்ன்றது நான் வர வீடியோக்களில் தனியாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் செம்மியாக மக்கின உரத்தை வாங்கிட்டு வந்தீங்கனாலும் அது முதல்ல ஒரு வாரத்துக்கு நல்லா வெயிலில் காய போடுங்க. காய போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஸோ அப்படி பயன்படுத்த நேரம் பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கிற இந்த மீத்தேன் வாயு, நான் சொன்னால மீத்தேன் வாயு, அதே போல் தேவையில்லாத நுண்ணுயிரிகள் அதெல்லாம் ஃபுல்லாகவே செத்து போயிடும். ஸோ அதே போல் இந்த காய வச்ச இது பயன்படுத்த நேரம் அது ஒரு ஹீட்டு ஜெனரேட் பண்ணுறாது. ஸோ இதை சிம்பிளாக நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய கண்டெய்னரோ இல்லை பெரிய தொட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தொட்டியில் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சின்ன லேயர் கீழே மண் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த எருவை நீங்கள் கொட்டி வச்சு அதுக்கு இடையிடையே இந்த மண்ணை அதுக்கு மேலே லைட்டாக தூவி விட்டால் போதும். மண் ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா போதும். ஸோ அதை இந்த மாதிரி வச்சு ஒரு மாதத்துக்கு லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உரம் இந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதில் வண்டுகள் இருக்காது. அதே போல் அந்த எரு நல்ல ப்ராசஸ் ஆகி நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்துறது போல இருக்கும். ஸோ இதை நேரடியாகவும் உங்கள் தொட்டி நீங்கள் எந்த செடி நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த தொட்டியில் போட்டு ஒரு மாதத்துக்கு அதில் செடி வைக்காமல் அந்த உரத்தை ப்ராசஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா தனியாக இன்னொரு தொட்டிலையும் இல்லை வேறு ஏதாவது கண்டெய்னரில் நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட செடிகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது போல் செடிகளுக்கும் இது யூஸ் பண்ண நேரம் பார்த்தீங்கன்னா அதோட பலன்கள் உடனடியாக தெரியும். செடிகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ இது ஒரு முறை. நான் இதே போல் இன்னும் ஒரு 3 முறைகளில் நம்ம இந்த மாற்று எருவை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறத வர வீடியோக்களில் சொல்கிறேன்.
அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.